ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.16ல சிக்ஸ்த் சம் பார்ப்போம். சரியா, வழக்கம் போல ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டேபுலர் காலம். ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம்க்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அப்புறம் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சருக்கு செகண்ட் ஈக்குவேஷன். எப்படி? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6, இது ஒரு ஈக்குவேஷனா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14, இது ஒரு ஈக்குவேஷனா? ரைட். இப்போ கீழே இருக்கிற சைனை மட்டும் மாத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ இது கேன்சல், இதுவும் கேன்சல். ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருந்தால் கேன்சல் ஆகிடும். ஸோ பெரிய நம்பர் 14க்கு பக்கத்தில் ப்ளஸ்ஸு, ஸோ 14ல் 6 போச்சுன்னா மிச்சம் 8. அப்போ என்னோட செகண்ட் டேபுலர் காலம் நான் 8க்கு வரைவேன். ஓகேவா? டேபுலர் காலம் 2 ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன வேரியபிள் இருக்கு? எக்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸ் நான் எல்லாம் போன சம்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். செகண்ட் டேபுலர் காலமுக்கு டிஃபால்ட்டாக -2 0 +2ன்னு எடுத்துக்கோங்கன்ட்டு. அடுத்து இங்கே 8 இருக்கு, அதே 8 இங்கே போட்டுக்குங்க. அவ்வளோதான், இதுதான் ஒரு செட்டே, முடிஞ்சு போச்சு. நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கே எதுவும் இல்லை. ஸோ பிளாட் அப்படின்னு போட்டு, ஸோ பிளாட் -2, 8 0, 8 2, 8. செகண்ட் டேபுலர் காலம் ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம் ஈக்குவேஷனில் என்ன வேரியபிள் இருக்கு? எக்ஸ். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இண்டிவிஜுவல் டேர்மாக எழுதுங்க வித் சைன். நிறைய பேர் சைனை மிஸ் பண்ணிடுவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. மைனஸ் இருந்தால் மைனஸ் டெஃபினட்டாக போடணும். ரைட்டா? இப்போ நான் எக்ஸில் என்ன வேல்யூ வேணால் போடலாம், பட் ஆனால் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனுக்கு தானே டேபுலர் காலம் வரைகிறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸில் நான் என்ன நம்பர் அசியூம் பண்ணுறதுன்னு ஒரு முடிவுக்கு வரேன். எப்படின்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 0. ஆமாவா? இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, ஸோ அதனால இந்த -14 இங்கே போட்டுப்பேன். அடுத்தது நடுவில் -5 இருக்கு, இங்கே போட்டுப்பேன். ஸோ ரெண்டு நம்பர் போடணும், அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 14 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எனக்கு 5 கிடைக்கணும். 14 பார்த்தோன்னேவே நம்ம டக்குன்னு அடிச்சிடலாம், இல்லை டக்குன்னு அடிச்சிடலாம். 2 7s are 14, இல்லைன்னா நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வருது 7 2s are. ஆமாவா? ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே 2, இங்கே 7. இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 5 கிடைக்குமா? ஸோ எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, பெரிய நம்பரில் மைனஸு, சின்ன நம்பரில் ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். ஸோ அப்போ எப்படி பண்ணிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கிறத அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ரைட்டா ராஜா? ஸோ அப்போ நான் எக்ஸ் போடுறேன் இல்லையா நம்பர், அதில் -2 -7 வர மாதிரி, +7 வர மாதிரி போட்டுக்குங்க. நீங்கள் போடுறது தான். ஓகேவா? கிராஃப் போடும்போது தான் நாம் அந்த சிஸ்டமேட்டிக் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். இதில் நீங்கள் போட்டுக்கிறது தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? இப்போ நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, ஒவ்வொரு சம்லையும் சொல்கிறது தான். இதுதான் நமக்கு கிராஃப்லேயும் ஆன்சராக வரணும். ஓகேவா? இப்போ மேனுவலாக நம்ம இப்படி ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணியிருக்கோம், கிராஃபில் நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரணும். என்ன ஆன்சரு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, 7. இந்த ரெண்டு இடத்துல கிராஃப் வரையணும், பாயிண்ட் நமக்கு பிளாட் ஆகணும். பார்ப்போம். சரியா? சரி, இப்போ நான் கிராஃப் வரையற பாருங்க. -2, -1 0 2 4 5, இல்லைன்னா 6 வச்சுப்போம், 6 7. இப்படி வச்சுக்கலாமா? 2 4 6 7, 4 பாயிண்ட் பிளாட் பண்ணியிருக்கேன். நாம எப்படி வேணா வச்சுக்கலாங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். ஆனா அதுல மேக் ஷூர் தட் யூ ஹேவ் -2 and +7. சரியா? ரைட். இப்போ ஏதாச்சும் ஸ்கொயர் பண்ணுங்க. எக்ஸுங்கிறது 2, எக்ஸுங்கிறது -2னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 4. 1 0 4 16 36 7 7s are 49. ஸ்கொயர் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 போட்டா 10 ஆகுமா? எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 போட்டா 10 ஆகுமா? எப்படி? நீங்க நல்லா கவனி. -5x. இப்போ
minus 5, x இருக்கிற இடத்துல minus 2. ஸோ minus into minus plus 5 2s are 10. முடிஞ்சிச்சாக்கண்ணா? அடுத்தது இங்க 5, அடுத்தது 0, அடுத்தது again 10, அடுத்தது minus 20, இங்கேயும் minus 10 வரும். அடுத்தது இங்க மைனஸ் ஒன்றும் இல்லைக்கண்ணா, எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த நம்பரை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. 30. அடுத்தது இங்க minus 45 முடிச்சிச்சு. ஸோ இங்க 6 minus 6 அப்படியே போட்டுக்கங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் minus 5x minus 6 மூணுத்தையும் சால்வ் பண்ணுங்க. வேலை முடிஞ்சிச்சு. சரியா? 14ல 6 போச்சுன்னா மிச்சம் 8. அகைன் 6ல 6 போச்சுன்னா 0. இங்க minus 6. இங்க 16ல 4 போச்சுன்னா 16ல 10 plus 6 10 plus 6 16 minus 16 plus 4. அப்ப பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். 16ல 4 போச்சுன்னா 12. அடுத்தது இங்க 26ல 16 போச்சுன்னா 10 minus 10. அடுத்தது இங்க பாருங்க 36ல 36 போச்சுன்னா 0. இது போட்டு பாரு. ஓகே நான் சாரிடா, இங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். 7 இந்த minus 5 இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து 45 போட்டா minus 35. சாரி, 7 5s are 35, 45 போட்டேன். சாரி கண்ணா, இது மட்டும் திருத்திக்கங்க. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 41 minus 41 plus 49, ஆன்சர் 8. ஸோ இப்போ கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? பிளாட். ஸோ என்னது? minus 2, 8, அடுத்தது minus 1, 0, அடுத்தது 0, minus 6, அடுத்தது 2, minus 12, அடுத்தது 4, minus 10, அடுத்தது 6, 0, அடுத்தது 7, 8. ஓகே சரி, இப்போ கிராஃப் பிளாட் பண்ணிடலாம் வாங்க இந்த ரெண்டு டேப்லெட் காலத்துக்கும். Seven, 8. ஸோ அப்போ tabular column 1, tabular column 2 பாருங்க. minus 2, 8, minus 1, 0, அடுத்தது 0, minus 6, 0, minus 6, 0, minus 6, அடுத்தது 2, 12, அடுத்தது 4, minus 10, அடுத்தது 6, 0, லாஸ்டா 7, 8 இங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுறலாமா? பாருங்க, நல்லா பாருங்க, இப்படி ஒரு அழகான ஒரு கர்வ் வந்துடுச்சா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடுங்க. அடுத்தது பர்பிள் கலர்ல மாத்திக்கலாம் செகண்ட் டேப்லர் காலமை. ஓகே, minus 2, 8 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த இங்க minus 2, 8, minus 2, 8. சரி, அடுத்தது 0, 8, 0, 8 இதை இங்க இருக்கு. 0, 8, அடுத்தது 2, 8 இங்க இருக்கு. அடுத்தது 2, 8. ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் ஜாயின் பண்ணலாமா? இப்போ இந்த இப்போ எனக்கு இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? இந்த பர்பிள் கலரும் ரெட் கலரும் மீட் ஆகிற இடம் எது? இங்க. பர்பிள் கலரும் ரெட் கலரும் மீட் ஆகிற இடம் எது? இங்க. இங்க இருந்து மீட் ஆகிற இடம் மட்டும் பாயிண்ட் இல்ல, மீட் ஆகிற இடம் எக்ஸ்ல எங்க வருது அதான் பாயிண்ட். அப்ப நேரா என்ன பண்ணணும்னா இங்க இருந்து எக்ஸுக்கு கீழே நேரா இழுத்து விடுங்க. அடுத்தது இங்க இருந்து எக்ஸுக்கு கீழே நேரா இழுத்து விடுங்க. ஓகே, இப்ப ஆன்சர் என்ன? minus 2 plus 7. So my answer is
-2 + 7 அவ்வளோதான் கண்ணா. ஸ்கேல் மறக்காம எழுதிருங்க. ஏன்னா ஸ்கேலுக்கு மார்க் உண்டு. எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு யூனிட்டா எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க. நீங்க எப்படி போட்டீங்கன்னு பாருங்க. 1 யூனிட்டா போட்டிருந்தீங்கன்னா 1 யூனிட்னு எழுதுங்க. அடுத்தது ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒய் ஆக்சிஸ் நல்லா கவனிச்சு நீங்க எனக்கு சொல்லுங்க எத்தனை யூனிட் நான் எடுத்திருக்கேன்ட்டு. 2 யூனிட்டா எடுத்திருக்கேன். முடிஞ்சதா கண்ணா? கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.